வணக்கம் நண்பர்களே. சில முக்கியமான பாயிண்ட்டை உங்க முன்னாடி வைக்கிறேன். பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருள்கள் இல்லாம நம்மளால வாழ முடியுமா? முடியும். எப்படியும் வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் இப்போ வந்தது தான். கடந்த ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள வந்தது தான் அது. அதனால வாழ முடியும். இந்த மாடர்ன் ஃபார்மா ஆன்டிபயோட்டிக்ஸ் எவ்வளவோ மெடிசன்ஸ் இருக்கு. அந்த ஃபார்மா இல்லாம நம்மளால வாழ முடியுமா? முடியும். ஏன்னா ஆயுர்வேதம் இருக்கு, சித்தா மெடிசன்ஸ் இருக்கு, வாழ்ந்திருக்காங்க. அதுவும் வாழ முடியும். ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அது இல்லாம வாழ முடியுமா? கண்டிப்பா முடியும். எதுக்கு? அமைதியும் ஒற்றுமையும் இருந்ததுன்னா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் எதுக்கு இல்லாம வாழ முடியும். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, அமெரிக்கா இந்த மூணைத்தான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் லாபி, ஆயில் லாபி, அதுக்கப்புறம் ஃபார்மா லாபி. இது மூணு தான் அமெரிக்காவை ஆட்டி படைக்குது. அமெரிக்கா உடனே அடுத்த நாடுகளை ஆட்டி படைக்கிறாங்க. இதை உடைச்சி எரிஞ்ச தலையாய தலைவரா இன்னைக்கு உலகம் ஃபுல்லும் 29 இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கிய பாரத பிரதமர் திரு மோடி அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா உணவுப் பொருட்களை உங்க கையில வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா, கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா, அந்த நாட்டு மக்களையே நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி டான்ஸ் ஆட வைக்கலாம் அப்படின்வாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேதியில ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், ஆயில், ஃபார்மா இந்த மூணையும் உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தீங்கன்னா உலக நாடுகளையே நீங்க சொல்ற டியூனுக்கு டான்ஸ் ஆட வைக்க முடியும். பாரத பிரதமர் என்ன செஞ்சார் அப்படின்னா, உணவுப் பொருட்களை தான் கையில் எடுத்தார். இந்தியாவை மிகப்பெரிய அளவுல விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கு நம்மளுடைய உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுல முன்னெடுத்து செஞ்சவர் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள். இது மறுக்க முடியாத உண்மை. சில பேர் சொல்லலாம், சார் கிரீன் ரெவல்யூஷன்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப மட்டும் ஞாபகம் இல்லை, 1965 இருந்து ஞாபகம் இருக்கு. எப்படி நம்ம அமெரிக்காலேருந்து வீட்டு வரவழைச்சோம், அது எல்லாமே தனி ஸ்டோரியா போடலான் இருக்கேன். ஏன்னா இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. இது எங்க சார் இன்டர்லிங்க்டுனா, இந்தியாவில் இப்ப இருக்கிற பாஜக அரசு, பிரதமர் மோடி இவர்கள் எல்லாரும் எந்த மாதிரி முன்னெடுப்பை எடுத்து இந்தியாவிற்கு எதிராக நடக்கக்கூடிய பல சதி திட்டங்களையும், இங்கு இருக்கக்கூடிய நீதி பரிபாலனம் ஒத்து வராம இருக்கிறதையும் வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் பாதுகாப்பு மற்றும் அமைதி எல்லாத்துக்குமான நடவடிக்கைகளை ஒன் பை ஒன் எடுத்துட்டு வராங்க. அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்றாங்க. இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. தயவு செஞ்சு சுப்பிரமணிய சுவாமி வீடியோ போட்டல, அதுல இருந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, சிறப்பான ஒரு புரிதல் வரும். சரி, இப்ப இதை பத்தி பேசுறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னா, சமீபத்தில் இந்தியா நியூசிலாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டோட ட்ரேட் அக்ரிமெண்ட், வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிடுச்சு. நியூசிலாந்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் அப்படிங்கிறவர், அவங்க நியூசிலாந்துல வந்து கண்ணாபுடன் குய்யோ முறையான கத்திக்கிட்டு இருக்காரு. மக்களை தூண்டி விட பாக்குறாரு. இந்தியாவிற்கு எதிராக நியூசிலாந்து வர்த்தக ஒப்பந்தத்தில் தோற்றுவிட்டது அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து நியூசிலாந்து ஒப்பந்தப்படி என்னென்னலாம் இருக்கு, இந்தியாவுக்கு எந்தெந்த விதத்தெல்லாம் ஆதாரம் இருக்கு, எல்லாத்தையும் ஒரு டீட்டெயிலா ஒரு தனிவா பார்க்கலாம். இப்ப முக்கியமான செய்தியா எதை பார்க்கறோம் அப்படின்னா, வழக்கம் போல அமெரிக்கா மாதிரி நியூசிலாந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்களுடைய விவசாய பொருட்கள் மற்றும் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த பால், தயிர், அதுக்கப்புறம் வெண்ணெய், சீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் இந்தியா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை விதிச்சாங்க. முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு, தரேன் உங்களுக்கு. உலகத்துல 1/4 மொத்த பால் உற்பத்தியில இந்தியா செய்யுது. புரிஞ்சுங்களா? 100 லிட்டர் உலகத்துல பால் உற்பத்தி அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஸ்டாட்டிஸ்டிக் மாதிரி 25 லிட்டர் இந்தியால மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. உலகத்திலேயே நம்பர் 1 நாடு இந்தியா தான் பால் உற்பத்தி, பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுடைய உற்பத்தியில மிக சிறந்த நாடாக விளங்குகிறது. சரி, இது ஒரு பக்கம். எவ்வளவு உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 220 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் உற்பத்தி பண்றாங்க. அடுத்ததா இதை எப்படி கொண்டு வராங்கன்னா, இது ஏதோ பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதாவது அரசு சார்ந்த நிறுவனங்கள், குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், அது வந்து அமுல் அதோடது. அதே மாதிரி மதர் டெய்ரின்னு டெல்லியில பக்கம்லாம் இருக்கு. இங்க கர்நாடகாவுக்கு வந்தீங்கன்னா நந்தினி, சென்னைக்கு வந்தீங்கன்னா ஆவின் இருக்கும். இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கு. இதை தவிர சில பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு, ஹெரிடேஜ் ஆந்திரால, இந்த மாதிரி சில கம்பெனிகளும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பெரும்பாலாகும் வகையில நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே கிராமம் சார்ந்த பொருளாதாரம். கிராமத்துல இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள், அதே மாதிரி இந்த டைரி இண்டஸ்ட்ரியில இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, அவங்க தான் இதை முக்கியமா ஈடுபட்டு இருக்காங்க. அந்த ரூரல் எக்கானமி, கிராம பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கிறது தான் தெள்ள தெளிவான உண்மை நம்ம எல்லாருக்குமே. அதுல வந்து பல லட்சம் பேர் இந்த ஆடு மாடு வளர்ப்பு, பால் சார்ந்த பொருளாதாரம், அதுல
ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க சொல்லப்படுது. அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விவசாயத்தோட அக்ரிகல்ச்சர் பிளஸ் டைரி டெவலப்மெண்ட் அதை ரெண்டும் ஒன்னாவே சேர்த்து ஒரு மாதிரி இது பண்றாங்க. தனித்தனியான டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதை வச்சு மேலாண்மை பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் பாரத பிரதமர் என்ன பண்ணாரு, எவ்வரி பட்ஜெட் நீங்க எடுத்தீங்கன்னாக்க விவசாயத்துக்கு முன்னுரிமை இருக்கு. அன்னதாதா அப்படின்னு 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு 3 தவணையா. 4 மாதத்துக்கு ஒரு தரம் 2000 ரூபாய் விவசாயிகளுக்கு போய் சேருது. நேரடியா, நடுவுல யாரும் ஏஜென்டே கிடையாது, நேரடியா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. ஜன்தன் ஆதார் ஜாம் அதன் மூலம் மொபைல் அதன் மூலமா போயிடுது. இப்ப வர பட்ஜெட்ல பிப்ரவரியில பட்ஜெட் 1ஆம் தேதி பிப்ரவரி 2026 பட்ஜெட்ல இந்த தொகையை மேலும் அதிகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து 6000 அநேகமா 9000 ஆக்குவாங்க, இல்ல டபுளா பண்ணி 12000 கூட ஆக்குவாங்க. எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி இது ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு உத்தி கிடையாது. ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் இல்லாத போதுதான் இந்த திட்டங்கள்லாம் வந்தது, பட்ஜெட் மூலமாக அறிவிக்கப்பட்டது. எலெக்ஷனை முன்னிட்டு இந்த திட்டங்கள் வரல. இந்த திட்டங்கள் நல்லபடியா செயல்பட்டதுனால மக்கள் கன்வின்ஸ் ஆகி ஓட்டு போட்டு பாஜகவை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி வேணா எடுத்துக்கலாமே தவிர எலெக்ஷனுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்றது பக்கா மடத்தனம். அந்த மாதிரி பேசக்கூடாது. விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உதவித்தொகை அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதை தவிர பல அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் இதெல்லாமே எடுத்திருக்காங்க, அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு, நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காரு. கால்நடைகள்ல நான் சில வீடியோல சொல்லியிருக்கேன், நாமக்கல் பக்கத்துல ஒரு ஊர் சேந்தமங்கலம், அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களுடைய நேரடியான உரையை நான் கேட்டேன். ஆடு மாடு வாங்கினாக்க மானியம் கொடுக்குது மத்திய அரசு, மாநில அரசு கிடையாது, மத்திய அரசு. அவரே நான் அந்த தொழில் செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. அதுக்காகத்தான் நிலம் வாங்கினார். அது மேல ஏற்பட்ட குற்றச்சாட்டு. நான் திருப்பி என்னை மன்னிச்சிருங்க, என் பார்வையில் அண்ணாமலை இது வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. இந்த தரம் கண்டிப்பாக போடுறேன். அதை என்னுடைய பார்வையை என்னங்கிறது உங்க கூட நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். சரி, இப்ப அவரே அங்க சொல்லியிருக்காரு, மானியம் கொடுக்குறாங்க, இளைஞர்கள்லாம் அதுல நிறைய ஆர்வம் காமிக்கிறாங்க. பல பேர் ஐஐடியில படிச்சவங்க, ஐஏஎம்ல படிச்சவங்க, ஐடி இண்டஸ்ட்ரி பெரிய வேலையில இருந்தவங்க எல்லாம் அதை விட்டுட்டு இப்ப வந்திருக்காங்க. இந்த மாதிரி கிராமம் சார்ந்த பொருளாதாரத்தில் 600 மில்லியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ உருவாகும் 2047க்குள்ள விக்சித் பாரத். அது எங்கேருந்து வருது அந்த 600 மில்லியன்? மொத்தம் 1400 மில்லியன், அதுல 600 மில்லியன் புதிதாக வரக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புள். எங்கேருந்து வருதுன்னா கிராமப்புறத்திலிருந்து தான் வரப்போகுது அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க. அந்த மாதிரி இவ்வளவு எல்லாம் பண்ணும்போது இன்னொரு சிறிய விஷயம் கூட இதுல முக்கியமா இந்த கிராம பொருளாதாரத்தை இதுல பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா லேடிஸ் தான் அதுல நிறைய இருக்காங்க. குறிப்பா இந்த கால்நடை வளர்ப்பு, பால் சார்ந்த பொருளாதாரம், வியாபாரம், அதுல எல்லாமே லேடிஸ் நிறைய இருக்காங்க. அதுல கூட சமீபத்துல ஒரு ஃபேர், அதாவது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் பத்தி, அதுல சரோஜ் அப்படிங்கிற ஒரு லேடிக்கு மிகப்பெரிய பாராட்டெல்லாம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, ட்ரெடிஷனலா இந்தியாவில செய்யக்கூடிய பால் சார்ந்த சில ஸ்நாக்ஸ், ஸ்வீட், அது இது எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதை ரொம்ப பாராட்டி பல பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே நான் இப்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, கிராம பொருளாதாரம் தான் முக்கியமானது. அதை முன்னெடுத்து பலவிதமான திட்டங்களை அறிவிச்சு அதை இன்னும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகள், நடவடிக்கைகள் எல்லாத்திலையும் இந்த பாஜக அரசு செய்துட்டு வராங்கிறது தெரியுது. ஒரு பக்கம் நம்மளுடைய கிராமம் சார்ந்த விவசாயம் மற்றும் இந்த பால் பொருட்கள், கால்நடை வளர்ப்பு, அதை மேம்படுத்துறது, அதற்கான திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து நமக்கு தொந்தரவு வந்து. இப்ப நான் நியூசிலாண்டை பத்தி சொன்னேன்ல, பால் பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கணும், பால் சார்ந்த பொருட்களை நீங்க வாங்கணும். இந்தியா பால் சார்ந்த பொருட்களை பத்தி நீ பேசுறதா இந்த டேபிள்ல உட்காராத, எந்திரிச்சு வெளியே போ அப்படின்ட்டாங்க. அதுக்கு தான் அந்த பீட்டர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர் வில்சன் பீட்டர், அவர் கண்ணாபுடன் கத்திருக்காரு உங்க நாட்டுல, இந்தியாவிடம் நியூசிலாந்து தோற்றுவிட்டது அப்படிங்கிறார். இதாச்சுங்களா? முடியவே முடியாதுன்றாங்க. விவசாயம் மற்றும் கால்நடை சார்ந்த பொருளாதாரம், இதை நாங்க காவு கொடுக்க முடியாது, நாங்களே நிறைய பண்றோம், உனக்கு வேணா எங்க கிட்ட வாங்கிக்க, உங்க நாட்டை விட நாங்க சீப்பா வேணாலும் தரோம், ஆனா நீங்க உங்க ப்ராடக்ட் இங்க கொண்டு வந்து நடக்காது. அது கம்ப்ளீட்டா அதுல இருந்து அந்த வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து இந்த கிளாஸை எடுத்துட்டாங்க. அதை பத்தின பேச்சே இல்ல. அதுல இதத்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இந்தியா மேல திணிக்க பாக்குறாரு, உறுதியா நின்றுட்டு இருக்காங்க. இதை விட இன்னொரு படி மேல போய் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, ட்ரம்ப் எதிர்பார்த்தாரு தான் சொல்றபடி இந்தியா கேட்கும், அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவாங்க. நடக்கல. சில பேர்லாம் பதிவு போடுறாங்க, தயவு செஞ்சு போய் இன்னும் நல்லா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு பாருங்க. எக்ஸ்போர்ட் எந்தெந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எந்தெந்த கண்ட்ரிக்கு. அமெரிக்காவுக்கு என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்லாம் கண்ணாப்புனான்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதெல்லாம் டேட்டா நெவர் லைஸ். இதை மறக்கவே மறக்காதீங்க தயவு செஞ்சு. அதனால ஆனா இந்தியா போகல. உடனே என்ன பண்ணாங்க, நம்ம ரஷ்யா அதிபர் இங்க வந்த உடனே ரொம்ப விட்டு உறவாடினாங்க இல்லையா,
பயம் வந்துருச்சு. அவங்க தன்னுடைய ட்ரேடு டீம் அனுப்புனாங்க. பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு, சூழ்நிலை சாதகமாகவே இல்லை பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. என்னங்க அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு, அது அப்புறமா பிப்ரவரிக்கு அப்புறமா பாத்துக்கலாம்னு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. கையெழுத்தெல்லாம் போட முடியாது, பேச்சுவார்த்தையே நடக்க மாட்டேங்குது. ஆனா பத்திரிகைகளை செய்தி எப்படின்னா 90% எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கையெழுத்து போடுறதுதான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம். இப்ப இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஆபத்துக்கள் அப்படியே எல்லாமே நின்று போயிடுச்சா சார் அப்படின்னு? கிடையவே கிடையாது, இருக்கு. எதனால அப்படிங்கிறது சொல்றேன் பாருங்க. வழக்கம் போல அமெரிக்கா தனது அடிவருடியான பாகிஸ்தான் மூலமா ஒரு தகாத நிகழ்வை இந்தியாவில் நடத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயத்துறை அமைச்சரான சிவராஜ் சிங் சௌஹான் பின்னாடி உளவுத்துறை, பாகிஸ்தானுடைய உளவுத்துறையை வச்சு அவரை பத்தி கண்காணிச்சு வேவு பார்த்து பலவிதமான தகவல்களை சேகரிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. நமக்கு தெரியும், பாகிஸ்தான் உளவுத்துறையை விட இன்னைக்கு நான் 2-3 வீடியோல சொல்லிட்டேன், இந்திய உளவுத்துறை இஸ்ரேலுடைய உளவுத்துறை மொசாதுக்கு சரிசமமாக அதை விட அதிகமாவே கூட இருக்கு. திறமையாக செயல்படுறாங்க, உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. எதுக்காக இவர் பின்னாடி அலைகிறாங்க? பாகிஸ்தானுடைய உளவுத்துறை இந்தியாவின் விவசாய அமைச்சர் மீது எதற்கு கண்காணிப்பு நடத்துகிறார்கள்? எதுக்காக செய்யறாங்க? என்ன காரணம் அப்படின்னா, எப்படி இவங்க இந்த விவசாயத்தை தவிர்க்க பாக்குறாங்க? பன்னாட்டு வர்த்தகத்துல எங்களால விவசாயம் செய்ய முடியாது. சரி, இவரை பின்னாடி ஃபாலோ பண்ணணும். இவர் ஏதாவது வளைஞ்சு கொடுத்து வராரா? ஏதாவது அவரை பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? இல்ல அந்த அதிகாரிகள் மூலமா ஏதாவது பண்ண முடியும், வேற யாரு மூலமா ஏதாவது செய்ய முடியுமா? எப்படியாவது இந்த இந்திய விவசாயத்தை கெடுத்து குட்டிச்சோறு பண்ண முடியுமா? போராட்டம்லாம் செஞ்சு பார்த்தாச்சு புதிய விவசாய சட்டத்திற்கு எதிராக, ஒன்னும் எடுபட மாட்டேங்குது. ஆனா விவசாயம் செழிப்பா இருக்கு. ரெக்கார்ட் அவுட்புட் அப்படிங்கிறாங்க, இந்த வருஷம் ரெக்கார்ட் அவுட்புட் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 5-6% அதிகரித்து உள்ளது விவசாய பொருட்கள் உற்பத்தி. அத மாதிரி பால் உற்பத்தி உலகத்திலேயே இன்னைக்கு நம்பர் 1 நாடாக இருக்கு. இதை எப்படியாவது கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிட்டோம்னா எப்படியா அமெரிக்காவுக்கு திருப்தியா? உணவு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா மக்களுடைய கோபம் ஆட்சியாளர் மேலதான் வரும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உணவு பொருள் இல்லாம இருக்க முடியாது. ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், ஆயில், பார்மா இல்லாம நம்ம இருக்க முடியும், உணவு பொருள் இல்லாம இருக்க முடியாது. அப்ப இந்த உணவுப் பொருள்ல நம்ம தன்னிறைவு பெற்றதோட மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறோம், ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்குறோம், ஈவன் பங்களாதேஷுக்கே கொடுக்குறோம். 52,000 டன் அரிசி கொடுத்துருக்கோம். உடனே அதெல்லாம் கேட்காதீங்க சார், பங்களாதேஷ் உருப்படாத நாடு, நமக்கு எதிராக இவ்வளவு செய்யறாங்க. அது வேற விஷயம். அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். சரி, இன்னைக்கு பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக இதே யூனுஸ் போயிட்டாருன்னு, முகமது யூனுஸ் போயிட்டாரு. அப்ப வேற ஒரு ஆட்சியாளர் வராங்க, அவர் இந்தியாவுக்கு ஆதரவா இருந்தா அப்ப அவர் கேட்கலாம்ல, எங்க மக்கள் எல்லாம் பட்னியால செத்தாங்க, அந்த மடையனை நம்பிக்கிட்டு நீங்க எங்களுக்கு கொடுக்காம இருந்துட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அதெல்லாம் அந்த பாலிடிக்ஸே வேற. ராணுவ ரீதியாகவும் பாலிடிக்ஸ் அரசியல் ரீதியாகவும் இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை அதன் மூலமாகவே தீர்வு காண்பார்கள், திறமையாக, சாமர்த்தியமாக. அது அரசியல் சாணக்கியம். அதை இதையும் கம்பைன் பண்ணக்கூடாது. சரி, இது ஆக மொத்தம் என்ன, உணவு நம்ம பல பேருக்கு கூட ஆப்கானிஸ்தான்ல கொடுக்கறதுனாலதான் ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு நம்ம கூட உறுதியா நிக்கிறாங்க. அவங்களுடைய மந்திரிகள் சமீபத்தில் அவருடைய ஹெல்த் மினிஸ்டர் போயிருக்காரு. அவர் சொல்றாருலாம் பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானை நாங்க உடைச்சிருவோம் அப்படிங்கிறாரு, முடிஞ்சது பாகிஸ்தானோட கதை அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஆக மொத்தம் உணவு கட்டுப்பாடு. சிவராஜ் சிங் சௌஹான மத்திய விவசாய அமைச்சரை அவங்க பின்னாடி போய் பல தகவல்கள்லாம் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் முயற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற தகவல் வந்த உடனே ஒருவேளை அவரே இல்லாத ஒரு நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற இதுல அவருக்கு பாதுகாப்பை மத்திய அரசு பலப்படுத்தி உள்ளது. என்ன பண்ணிருக்காங்க, வழக்கம் போல கண்காணிக்கிறது மட்டும் இல்லாம, நார்மலா ஹிந்தியில சொல்லுவாங்க சுபாரி தியா. என்ன சுபாரி அப்படின்னாக்கா, சுபாரினா வெத்தலை பாக்குன்னு. இதுல என்ன அப்படின்னாக்கா, இந்த சுபாரி அப்படிங்கிறதுக்கு ஒரு, அதாவது இந்த அண்டர்வேர்ல்டுல இருக்கக்கூடிய மீனிங் என்ன அப்படின்னா, யாரையாவது ஒருத்தரை கொல்லணும்னா இவருக்கு பணம் கொடுக்கும், அந்த பணத்துக்கு பேர் சுபாரி. அதை கொடுத்து இவரை தீர்த்து கட்டிடு அப்படின்னு. அந்த கேவலமான கேடுகட்டத்தனமான வேலையை அமெரிக்கா பாகிஸ்தான் உளவாளிகளை வச்சு செய்யறதுக்கான முயற்சிகளை இந்தியாவில் எடுத்து, திருப்பி சொல்றேன், இதை தடுத்து நிறுத்தியிருக்கு, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தவிர அமெரிக்காவா இருந்தாலும் சரி, நியூசிலாண்டா இருந்தாலும் சரி, கனடாவா இருந்தாலும், இங்கிலாண்டா இருந்தாலும் சரி, நாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போறோம், வர்த்தக ஒப்பந்தத்துல விவசாயம் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதான் உறுதியான நிலைப்பாடு. எங்க நாட்டு விவசாயி, எங்க நாட்டு பால் வளம் சார்ந்த தொழிலாளர்கள், அவங்களுடைய நலன் தான் முக்கியம் அப்படிங்கிற உறுதிப்பாடு. இப்ப புரியுதுங்களா? வர்த்தகம் தவிர்க்கவே முடியாது, ஆனா என்னுடைய டேர்ம்ஸுக்கு வா, நீ நான் சொல்றபடி வா. அந்த மாதிரி நான் சொல்றபடி வரும்போது நான் மற்ற பொருள்களை உங்களுக்கு கன்செஷன் தரேன், இதுல கொடுக்க முடியாது. இதுல நான் உறுதியா இருக்கு. இந்த இடத்துல நான் எதை சொல்ல வரேன்னா, 5 ஐஸ்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா, நியூசிலாந்து 3 நாடுகளோட இந்தியா
ஒப்பந்தம் போட்டாச்சு. கனடா பாக்கி. அமெரிக்கா தனித்து விடப்பட்டு ஒதுக்கப்படும். அப்பயும் அவங்க உணரலனா அமெரிக்கா போகட்டும். அவங்க இல்லாம இந்தியா சமாளிச்சுக்க முடியும். 5 ஐஸ்ல இருக்கக்கூடிய 4 நாடுகளுடைய நல்ல உறவு பலப்படுத்திக்கிட்டே வருது. கனடாவோட இன்னும் அக்ரிமெண்ட் சைன் ஆகும். ஆனா பேச்சுவார்த்தை அவங்க பலவிதமான இந்தியாவிற்கு ஆதரவான நிலைகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த பஞ்சாப் பிரிவினைவாதிகள் எல்லாம் ஓரளவுக்கு ஒடுக்கி வச்சிருக்காங்க. நியூசிலாந்துல சொல்றாங்க பஞ்சாப் பிரிவினைவாதிகள் ஊர்வலம் போனாங்க, இந்திய கொடியை கிழிச்சிருக்காங்க. உடனே அங்க இருக்கிற இந்தியர்கள் அதற்கு எதிர் நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு நியூசிலாந்து அரசு இந்தியாவிற்கு ஆதரவாக செயல்பட்டு. இதெல்லாம் பல செய்திகள்லாம் வராது. ஏன்னா நான் தான் சொல்றேன், இந்த ஊர்ல சினிமா செய்தி, அந்த நடிகருடைய அரசியல் கட்சி, அவர் யாரோட போனாரு, வீட்டுல இருந்து வெளியில வந்தாரா வரலையா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ் தேசியம்னு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அதுல பல கேள்விகள் எழுது. என்ன நீங்க சொல்லுங்க, தமிழ் தேசியம் எல்லாம் ரைட்டு, இந்தியான்னு ஒரு நாடே இல்லைன்னா அப்புறம் என்னங்க செய்ய போறீங்க? எங்க இருந்துங்க உங்களுக்கு பாதுகாப்பு வரும்? பாக்கலீங்களா இருங்க மத்த நாடுல. யுக்ரைன் ரஷ்யால இருந்து பிரிஞ்சு வந்த நாடுதான் அது. அதனுடைய கதி என்னங்கிறத பார்த்தாவது நமக்கு புரிய வேணாமா? ஏக் ஹை தோ சேஃப் ஹை. யோகி ஆதித்யநாத் சொன்னதை மறக்காது. ஒன்றா இருந்தால் பாதுகாப்பு, பாட்டேங்கே தோ காட்டேங்கே. உடைந்து போனால் அவஸ்தப்படுவீங்க. கட் பண்ணிடுவாங்க அப்படியே. சோ இதுல திருப்பி நான் சொல்றேன், நேரடியான தாக்குதல் கிடையாது. நமக்கு தேவையானதை எப்படி நம்ம சாதுரியமா ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தோட வெளி உறவுல எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கோம், உணவு பாதுகாப்பை எப்படி கொண்டு வரோம், இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு. ஏன்னா கோர்ட்டுக்கிட்டுலாம் போக முடியாது. திருப்பி நான் சொல்றேன், இதை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருக்கிற அரசு மக்கள் மனதுல பதிய வைக்கிறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஸ்டேஜ் வரும். கிட்டத்தட்ட வட இந்தியாவில் பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் 0 அந்த மாதிரி ஒரு பொசிஷன். சிவராஜ் சிங் சௌஹானை பத்தி ஏதோ பாகிஸ்தான் உளவு துறை தான் அவர் பின்னாடி இருந்து வேவு பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. காங்கிரஸ் அவருடைய காரை மறிச்சு அதன் முன்னாடி போராட்டம்லாம் செஞ்சிருக்காங்க. இப்ப சமீபத்துல நடந்தது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அவங்க பாட்டுக்கு கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. காங்கிரஸ் தலைவர்களுக்கு என்ன, எவனாவது ஒரு 4 பேர் உள்ள போட்டு சாத்திடுவாங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க. அதனாலதான் பாதுகாப்பு பலப்படுத்தி இருக்கு இந்திய அரசு. அந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இங்க தமிழ்நாட்டுல எந்த ஊடகத்தையும் இந்த செய்தியை பத்தி வரலங்க. நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். சோ இதனுடைய தொடர்ச்சியா இன்னும் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மாதிரி விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.